அனைவருக்கும் வணக்கம். நம்ம லீனியர் ப்ரோக்ராம், அதாவது ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் எல்பிபி அப்படின்னு ஒன்று இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் கோட் நம்பர் 504லையும் இருக்குது, யூஜிடிஆர்பிலையும் இருக்குது, ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு எல்பிபியை நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன? இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் டு டெசிஷன் மேக்கிங் that helps in obtaining the best possible solution to a problem under given conditions and limitations. கொஞ்சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பெஸ்ட்டான பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்ரோச் தான், ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான் ஓஆர். அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதில் கண்டிஷன்ஸ் இருக்கும், லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு பெஸ்ட்டு பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அதுதான் ஓஆர். இதில் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸில், அண்டு ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங். ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஏதோ ஒரு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் எஃபெக்டிவாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு மேத்தமெட்டிக் டெக்னிக். இது ஒரு மேத்தமெட்டிக் டெக்னிக். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆப்டிமம் அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, அப்புறம் லொக்கேஷன் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அமௌண்ட் கம்பட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை எங்கே அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்காக அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இதில் லீனியர் அப்படிங்கிறது என்ன வேர்ட், அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் லீனியராக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதையோ அல்லது பிளான் பண்ணுறதையோ சொல்லுது. அப்போ ஒரு கம்பெனியில் நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல லீனியராக இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்கணும், அங்கே ரிசோர்ஸஸ் இருக்கணும், அங்கே என்ன வேணுமோ அது தயாரிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கணும். இதை பேஸ் பண்ண தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபி அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த 4 விஷயமும் இருக்கும். ஒரு ஒன்று கேட்கலாம். டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ஸ், நான் நெகட்டிவிட்டி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த 4 இருக்கும். இந்த 4 எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதோட ஃபார்மெட். இது இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டெசிஷன் வேரியபிள்ஸ். இது என்ன அப்படின்னா அன்னோன் வேரியபிள்ஸ், அதாவது என்னன்னே தெரியாது. நம்ம எக்ஸு, ஒய், x1, y1 அப்படிலாம் வைப்போம்ல, அந்த அன்னோன் வேரியபிள்ஸ் தான் இதில் டெசிஷன் வேரியபிள்ஸ். அடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம டோட்டலாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அல்லது அது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அல்லது எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது இத்தனை நாளில் இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளோ வேலையை அங்கே முடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அது. அடுத்து நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா, அங்கே நெகட்டிவாக இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கே இருக்குது. டெசிஷன் வேரியபிள்ஸ்னால் என்ன, அன்னோன் குவான்டிட்டி. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக என்ன, நம்ம அதில் அந்த கோல் ஆஃப் த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமோட கோல் என்ன, ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா, அதாவது ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோமா, காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம ப்ராப்ளமில் நான் சொல்கிறேன், அப்போ புரிஞ்சிடும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா அங்கே என்ன சோர்ஸ், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சோர்ஸ் தான் அங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ். நான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அது அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அடுத்தது நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்கிறேன். எப்படி ஃபார்முலா ஒரு எல்பிபியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெசிஷன் வேரியபிள் என்னன்னு பார்க்கணும். அதாவது நமக்கு தெரியாத அன்னோன் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது அப்ஜெக்டிவ் பார்க்கணும். அப்ஜெக்டிவ்னால் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அல்லது அதில் டோட்டல் காஸ்ட்டு, அல்லது டைம் எவ்வளோ ஆகும், அல்லது ப்ராஃபிட் எவ்வளவு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்.
அடுத்தது ஐடென்டிஃபை த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அங்கே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது கன்வெர்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்ட்டு மேத்தமெட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்இக்வாலிட்டி அல்லது ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அங்கே இருக்க நான் நெகட்டிவிட்டியை நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம இந்த கொஸ்டினை இப்போ ரீட் பண்ணிடலாம். கொஸ்டினை ரீட் பண்ணி பார்ப்போம். A company produces products A and B. Profit per unit A is 40 rupees and B is 30 rupees. Each unit A requires 2 hours of labor and 4 units of raw material. Each unit of B requires 3 hours of labor and 2 units of raw material. Available labor is 100 hours and raw material is 80 units. Formulate the LPP. ஸோ இதில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குது, 2 ப்ராடக்ட் இருக்குது, கம்பெனி ப்ராடக்ட்ஸ் 2 இருக்குது. ஏன்னு ஒரு ப்ராடக்ட்டு, பின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குதா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பெர் யூனிட் ஆஃப் ஏயோட பெர் யூனிட் ஒரு யூனிட் எடுத்துகிட்டோன்னா அதுக்கு எவ்வளோ தான் 40 ருபீஸ் வரும். ஏயோடது 40, பிக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு 30 ருபீஸ். சரியா, இது இது ஒரு பாட்டு முடிச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அடுத்து வரும்போது இப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம்னா அப்ஜெக்டிவ் எழுதிடலாம். அடுத்து யோசிக்கணும். ஏஜ் யூனிட் ஆஃப் ஏ ரெக்வயர்ஸ் 2 hours ஆஃப் லேபர். இப்போ இங்கே ஒன்று வருது என்னென்னா லேபர்ஸ்னு ஒன்று, அடுத்து ரா மெட்டீரியல்னு ஒன்று வருது. இப்போ ஏ இருக்குல்ல, ஏக்கு லேபர்ஸ் எவ்வளோ வருதான், லேபர்ஸ் வந்து 2 hours, ரா மெட்டீரியல் 4 units. அதே மாதிரி பிக்கு லேபர் வந்து 3 hours, ரா மெட்டீரியல் 2 units. இதில் லேபர் வந்து 100 யூனிட்டு, ரா மெட்டீரியல் 80. அப்போ லேபரை வந்து 100 போட்டிருக்காங்க, ரா மெட்டீரியல் வந்து 80 units. இதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்யணும், எல்பிபி ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துருக்கு டீட்டெயில்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஏன்னு வச்சு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது எத்தனை யூனிட்ஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால் ஒய் வச்சுக்கலாம். அப்போது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஐடென்டிஃபை த டெசிஷன் வேரியபிள் கிடச்சிருச்சு, எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சா. அடுத்தது எவ்வளோ எக்ஸ் இருக்குதான், ஃபஸ்ட்டு 40x, இங்கே ஒரு 30y. அப்போது 40x + 30y வந்துடுச்சா. இனிமேல் மேக்ஸிமைஸாக மினிமைஸான்னு பார்க்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறதுனால ப்ராஃபிட்னு வேறு கொடுத்துட்டாங்க. இங்கே ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ மேக்ஸிமைஸ் Z = 10x + 30y. இப்போது டெசிஷன் வேரியபிள் முடிச்சாச்சு, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சோம். அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இது. இப்போ இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லேபரை மட்டும் நம்ம எழுதுகிறோம். லேபரை மட்டும் எழுதணும்னா லேபருக்கு எக்ஸ் வச்சுக்கலாம், இதுக்கு ஒய் வச்சுக்கிட்டோன்னா 2x + 3y இஸ் லெஸ் than or equal to 100. ஈக்குவலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே 4x + 2y இஸ் லெஸ் than or equal to 80. இதில் நான் நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, எக்ஸு கண்டிப்பாக இது வந்து ஒன்றும் பண்ணாமல் போவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்ணுவாங்க, அதனால் > = 0. நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி பிங்கிற ப்ராடக்ட் எனக்கு அந்த யூனிட்லேயும் நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ > = 0. இதுதான் விஷயம். இந்த இருக்க மேக்ஸிமைஸ் Z = 40x + 30y சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2x + 3y இஸ் லெஸ் than or equal to 100, 4x + 2y இஸ் லெஸ் than or equal to 60, 80, x, y இஸ் > = 0. இதுதான் ப்ராப்ளம். எல்பிபி ப்ராப்ளம் இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இது பண்ணால் போடுறேன், டேப்லெட் காலம் இப்போ போடுறேன். அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், farmer has 100 acres of land. He wants to grow wheat and rice. அப்போ வீட் ஒன்று போட போகிறாரு, ரைஸ் ஒன்று போட போகிறாரு. கரெக்டாக 1 acre of wheat requires 2 labor units and gives a profit of 3000. 1 acre of rice requires 4 labor units and gives a profit of 5000. Total labor available is 240. Formulate the
எல்பிபி. மொத்தமாக எவ்வளோ வராங்கன்னா டோட்டல் லேபர் வந்து அவைலபிள் இஸ் 240 யூனிட்ஸ். இங்கே வந்துடும். ஓகே, ஸோ எங்கே இருக்குது டோட்டல் லேபர் வந்து 240 gives 4 labor units and gives a profit 5000. இங்கே 2 labor units and profit வந்து 3000. மொத்தமாக எவ்வளோ இருக்குது? ஏக்கர்ஸ் வந்து 100 இருக்குது. இப்போது மொத்த ஏக்கர் வந்து 100 இருக்குது. சரியா? அதில் ஒரு ஏக்கரில் அதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ போடுறாரு? 2 லேபர் யூனிட்ஸ் வேணும். ப்ராஃபிட் கிடைக்கிது. இது லேபர் யூனிட்ஸு, இது ப்ராஃபிட். அப்படிங்கும்போது எவ்வளோ வருதான்? 3000 வருதான். அடுத்தது 4 லேபர் யூனிட்ஸு ப்ராஃபிட் வந்து 5000 கிடைக்குது. சரியா? அந்த ப்ராஃபிட்டில் இப்போ என்ன கிடைக்கணும்? நம்ம டோட்டல் லேபர் அவைலபிள் வந்து 240 யூனிட்ஸ். லேபர் வந்து 240. என்ன கண்டுபிடிக்கணும்? எல்பிபி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ பாருங்கள், ஏதாச்சும் 3000x இந்த இது தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்னு அவங்களே கொடுத்துருக்காங்களா? ப்ராஃபிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே ப்ராஃபிட் இருக்கிறதுனால மேக்ஸிமைஸ். அப்போ மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு 3000x + 5000y. அடுத்து லேண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து மொத்தமாக லேண்ட் எவ்வளோ இருக்குதா? ஃபார்மர் 100 acres ஆஃப் லேண்ட் இருக்கா? அப்போ x + xங்கிறது y, இந்த ரெண்டும் சேர்ந்து 100. x + y is less than or equal to 100. அடுத்து இப்போ நம்ம லேண்டை கன்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டோம். அடுத்து என்ன எடுக்கணும்? லேபர் கன்ஸ்டன்ட்டாக எடுக்கணும். லேபர் கன்ஸ்டன்ட் எவ்வளோ வரும்? 2x + 4y is less than or equal to 240. வந்துருச்சா? நான் நெகட்டிவிட்டி தான். இதை வந்து நீங்கள் ஒரே டேபிளாக போடணும் அப்படின்னா ஒரே டேபிள்னா நான் சொல்கிறேன். இது லேண்டு, இதை நினச்சிக்கலாம் லேபர். லேண்டு நிலம் வச்சுக்கலாமா? இது நிலம், இது வந்து கூலி. நிலம், இது கூலி. நிலம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? ஒன்று தான் இருக்குமா? 1, அடுத்து 1, இங்கே 100. லேபரில் அங்கே என்ன இருந்துச்சு? 24. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4, இங்கே 240. ரைட்டா? அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 3000. இதுலேருந்து ப்ராஃபிட் 5000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். சரி, நீங்கள் இது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு கீவேர்டு வந்து கீழே இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். கீவேர்டு வந்து ப்ராஃபிட், ரெவன்யூ அப்படின்னு வந்தால் மேக்ஸிமைஸ் போடணும். காஸ்ட் ஆர் டைம் வந்தால் மினிமைஸ் போடணும். அவைலபிள், அட்மோஸ்ட், நாட் மோர் தென் அப்படின்னு வந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். இதுவே மினிமமாக அவ்வளோ இருக்குது, அட்லீஸ்ட், நாட் லெஸ் தென் அப்படின்னு வந்தால் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போடணும். cannot be நெகட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா xi is greater than or 0. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். அதை அடுத்து நம்ம பார்ப்போம். கிரேட்டர் than or equal to இருந்துச்சுன்னா சப்ராக்ட் சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ண முடியும். ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மேபி இருக்குது. இது வந்து இந்த மூலமே நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். தேங்க்யூ.